பிடிச்சு போச்சுன்னு சொல்லு. ஓகே. ஜமீன்தார் அவர்களே, இன்னொரு கூத்து சொல்ல மறந்துட்டு. என்னையாது? அந்த கிராம போன் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனை மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணத்தை மாத்துறேன். இல்லன்னா ஊரு பூரா தம்பட்ட அடிச்சிருப்பாங்க. நம்ம பெரிய பையனை அவ்வளவு பிடிக்கிறாங்க. என்னையாது? ராஜு உன்னுடைய படிப்பு என்ன, அறிவு என்ன? அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது அவன் விரும்பினா கூட நான் சம்மதிக்குவேன். ஆமாங்க, கோபால பத்தி கவலை இல்ல. ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள புண்ணு வேணும். அது கிடைக்கும். கருத்தாடன் லேசான இடமா ராவ் பகுதூர் வீட்டு பொண்ணு கிடைச்சிருச்சு. பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம். ஏடோ எங்க அப்பா விநாயகன் வில்லங்க சர்டிபிகேட் இல்லாம விவகாரத்தை பூரா வெறுன்னு முடிச்சுட்டான். சரியான ஆசை. உடம்பு கொடையிட்டு கொஞ்சம் அசதியா தூங்கணும். போயிட்டு வச்சுங்களேன். ராவ் பகதூர் அவர்களுக்கு உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன். உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம். ஏனென்றால் ராஜு படிக்காதவன், முரடன், முன்கோபி, குடிகார். என்ன, ராஜு குடிகாரனா? படிக்காதவனா? அப்பா இரு மேல படிங்க. அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை பலி கொடுக்க போகிறீர்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். இப்படிக்கு உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையுள்ள யாரோ ஒருவர். பாத்தியா லட்சுமி, அந்த பைய கைலாசம் தரக வேலை நம்ம கிட்டே காட்டிட்டான். எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடதாட்டின நம்பிக்கையே இல்லை. நல்ல காரியம் தான், அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. இதையெல்லாம் நம்பாதீங்க. என்ன லட்சுமி, இவ்வளவு விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது? எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. அப்பா, நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது. அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அனுப்பிச்சிருக்காரு. கரெக்ட். ஏம்மா, அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபாலு, அவன் உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா அப்படி கேக்குறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. பிரில்லியன்ட் சேப், நல்லா படிச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு தகுந்தவன். லட்சுமி, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க. இது எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இத பாரு, எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல. எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம். இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே ஒரு லெட்டர் எழுதுவேன். எப்படியாவது செய்யுங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். மீனா, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா. அவ அப்படியே இருக்கட்டும், நமக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். நீ போய் லெட்டர் பேட் கொண்டா. திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம். இவ்விடம் யாவரும் நலம், இதுபோல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க. என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள நான் விரும்புகிறேன். கதையே மாறுக. மேல படியா? உங்களுக்கு சம்மதமானால் உடனே முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். இல்லன்னா கல்யாணம் இல்லைன்னு அர்த்தம். ஜாமீன்தார் அவர்களே, நாம ஒரு வழியில போறோம். எங்க அப்ப விநாயக வேற வழியில எடுத்துட்டு போய் விடுறாரு. இப்ப இதுக்கு என்ன செய்யுது? பிள்ளைங்கதான் பதில் சொல்லணும். அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன். ராவ் ஒரு பெண்ணை தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அண்ணா, என்னது? நீ சுமார் என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது என்ன? நீங்க சொன்னபடியே செஞ்சிடுங்க. இல்லையா, நீ அந்த பொண்ணு எக்கச்சக்கமா படிச்சிருக்கு. உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் சைடு வாங்குறீங்க? ஜெயிலன்ஸா இருங்க. எல்லாம் நடக்காது. அப்போ ஒண்ணு செய்யுங்க. நீங்க முதல்ல அந்த கிராம போன கல்யாணம் பண்ணிக்கோங்க. பெரிய தம்பிக்கு மெதுவா பாத்துக்கலாம். அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப அண்ணனுக்கு ஆகாம நான் எப்படி செஞ்சுக்கிறது? உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஷ 1000 நடத்தி வச்சிருக்கேன் நான் அண்ணனை ஒதுக்கிட்டு. ஏன் என் கேஷ அப்படித்தானே? ஏய்யா, வேற யாரும் படிச்ச பண்ண இல்லையா?
என்ன ஜாமீன்தார் அவர்களே, நீங்களே இப்படி பேசுறீங்க? படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனை கொடுக்கணும், படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும். சராசு பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும். ஒரே கேணியில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா? என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பெண்ணைய கல்யாணம் பண்றது. என்ன பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும். அதுதான் எனக்கு வேண்டியது. தம்பி, உன் பெருந்தன்மைய பாராட்டுறேன். நல்ல வேலை. ஆமா, அந்த கிராம பொண்ணு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டா என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மற்றவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம் அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன் சித்தப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா. ஆனா இந்த மாறுதலுக்கு அந்த கிராமத்து பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சம்பந்தம் எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் 100 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பெரிய தந்தி அடிச்சு முடிச்சிடுறேன். நீங்க மற்ற வேலையை கவனிங்க. பார்த்த மாதிரி இருக்கு. எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்களே. சொந்த ஊரு எந்த ஊரு, உண்மையான வயசு என்ன? ஏன் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போறதானே? பரவாயில்ல. அதுக்கு நீங்க யாரு? நான் வந்து ராவதர் வீட்டுல இருக்கிறவன். அவங்க சொந்தமா? இல்ல, அவங்க வீட்டுல சமையல்காரன். சமையல்காரன்ல சமையல் இருந்து சகலத்துக்கும் அப்படின்னா எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. உங்க அப்பாவா யார்? எங்க அப்பா தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காரு. அடே, பிரேக் இல்லாம பேசுற புரோக்கர் கைலாசத்து மகளா நீ? அதான் அப்படியே உரிச்சி வச்சிருக்கு. தப்பா இல்ல. என்னது அதுக்குள்ள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? அதுக்குள்ள கிண்டல் பண்றேனா? அப்படின்னா ஏதோ தொக்கி நிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ சரியாதனமா குடும்ப சமேதரா வாங்கணும் பத்திரிக்கையில போட்டாச்சு. அங்க போய் உட்காருங்க ஐயா, அங்க போய் உட்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசவே. நீனாவுக்கு இதுவரை பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவிர குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரே பெண்ணானதுனால அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்துட்டாங்க. அதையெல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா? அம்மா, இந்த வீட்டுல எங்க 2 பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சது நாங்க செய்த பாதி. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னா மீனா என்னுடைய தங்கைய. அது ஒன்றே எனக்கு போதுமா? எழுந்துருங்கப்பா. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டுதான். முதல்ல உங்க முகத்தை பார்க்கறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டு பரவாயில்ல. இல்ல, இத போல கொடிய மிருகங்களுடைய தோற்றத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சரிதாம்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டும் இல்ல, புலித்தலையும் மான்கொம்பும் கூட அதிக அழக கொடுக்குங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து. என்ன பாக்குறேன்? பழம் பாலெல்லாம் சாப்பிடும். பால் கொச்சு
புட்டி குடிச்சு இந்த சாப்பிடு. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. ஏன் நீயே தான் முதல்ல சாப்பிட? நீங்க சாப்பிட்ட மிச்சம்தான் எனக்கு. சீதா, சீதா, இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவும் அழகும் என்னவோ அடிமையாக்கிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. நான் தான் உங்களுடைய அறிவு. என் ஆயுள் பூராவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற. அருணோதயத்துக்கு முன்னாடி அகல் விளக்கின் பிரகாசம் மாத்திரம். அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டி வச்சிருக்கிற அறையா? இல்லை. இப்ப இந்த வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களா அந்த பீரவை? அதுவும் இல்ல. அதுவும் இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்கு? சமய கட்சி தான் இருக்கு. நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். புத்தகம் பாருங்களேன். ஆமா, அது இங்கே அது அண்ணன் அந்த பிரச்சனையில இருக்குது. ஏன் உங்களுக்கு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் வாங்கி படிக்கிறேன். அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்க. சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல? என்னடா இது பாம்பு? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜாத்தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் 5ஆம் கிளாஸோட நிறுத்திட்டேன். நான் என்ன செய்வேன்? பள்ளிக்கூடத்துக்கு தினம் போறதும் வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. அப்படின்னு நீங்க பெண் பார்க்க வந்தப்போ என்ன கேட்ட கேள்வி இல்ல? அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்து எங்க அண்ணன். போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நானா உன்னை மோசம் பண்ணிட்டு தான் சொல்றேன். வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கடைசியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கை கோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத இருட்டறைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்களேதான். மீனா, கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதை? அதான் உன்னை பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே. எங்க அண்ணனுக்கு உன்னை பெண் பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்னை எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவருன்னு முன்னாலே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காத வேண்டுதான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீயும் உங்க அப்பாவும் தான் அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்திருப்பா. அதெல்லாம் பொய் மீனா, சுத்த பொய். போதும், என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. ரங்கத்துறை பெற்று வளர்த்து நீங்க வரைக்கும் படிக்க வச்சு அந்த மீனா திட்டா. தயவு செய்து நீங்க இருந்து போயிடுங்க. இப்ப நீங்க போறீங்க இல்ல நான் போகட்டுமா? சீதா, ராமாயணத்துல ராமர் வாலிய மறைஞ்சிருந்து கொன்னதை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன இருந்தா? ராமனுடைய பெருமைக்கு அது ஒரு இருக்குதாங்க. லக்ஷ்மணனை பத்தி? அவர் ஒரு கர்மவீர். தாய் தந்தை மனைவி மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போனார். என்னங்க, உங்க தம்பி கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டு வரானே? ஆமா, உண்மையிலே என் தம்பி என் மேல உயிரியே வச்சிருக்க.